பாஜகவின் அடுத்த தலைவர் யார்? ரேஸில் முந்தும் 4 பேர். சர்ப்ரைஸ் கொடுக்குமா மோடி அமித்ஷா கூட்டணி? பாஜகவின் புதிய தேசிய தலைவர் பதவிக்கு பல்வேறு மூத்த தலைவர்களின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களில் வென்று பெரும்பான்மையை கைப்பற்றியது. அவரது தலைமையிலான அமைச்சரவையும் பொறுப்பேற்றது. அதில் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி உள்ளிட்ட பாஜகவின் பல மூத்த தலைவர்களும் இடம்பெற்றுள்ளனர். அதோடு பாஜகவின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டாவும் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றுள்ளதை தொடர்ந்து பாஜகவின் புதிய தேசிய தலைவராக யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைவதால் அவர் இம்முறை அமைச்சரவையில் இடம்பெறுவார் என ஏற்கனவே கணிக்கப்பட்டது. அதே நேரம் அவருக்கு மாற்றாக மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அல்லது குஜராத் பாஜக தலைவர் சி.ஆர். பாட்டீல் அல்லது பூபேந்திர யாதவ் ஆகியோரில் ஒருவர் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நியமிக்கப்படலாம் என கருதப்பட்டது. ஆனால் மேற்குறிப்பிடப்பட்ட 3 பேருமே தற்போது மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கின்றனர். பாஜகவை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு பதவி மட்டுமே என்ற கொள்கை கடைபிடிக்கப்படுவதால் அமைச்சரவையில் இருப்பவர்களுக்கு கட்சி பதவி வழங்கப்பட மாட்டாது. இதனால் புதிய தலைவர் யார் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் பாஜகவினரிடையே அதிகரித்துள்ளது. தற்போதைய சூழலில் சுனில் பன்சால், வினோத் தாவுடே, அனுராக் சிங் தாக்கூர் மற்றும் ஓம் பிர்லா ஆகியோரில் ஒருவர் பாஜகவின் அடுத்த தலைவராக நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, இமாச்சல பிரதேசம், இங்கேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஆள் எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. 17வது மக்களவை சபாநாயகராக இருந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஓம் பிர்லாவிற்கும் பார்த்தீங்கன்னா தேசிய தலைவராக வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது. அதே நேரம் யாருமே எதிர்பார்த்திராத ஒருவர் பாஜகவின் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் எனவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்தியில் ஆளும் ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்த பதவியாகவும் கருதப்படுகிறது. யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சில மணி நேரங்களில். நன்றி.